ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்க அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அடித்தது கேள்விப்பட்டிருக்கோமா? ஆமாங்க, நடந்திருக்கான். டிவிக்கு தொண்டர்களும் நிர்வாகிகளும் சர்வே எடுக்க போகலையாம். நீங்கள் டிவிக்கு தான் ஓட்டு போடணும், விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு அடித்து துன்புறுத்தினாங்களாம். நீங்கள் வீட்டுக்குள்ளே வராதிங்க, நாங்கள் பெண்கள் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியும் உள்ளே அத்துமீறி வந்து நுழைஞ்சு நீங்கள் டிவிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி அடித்து போட்டாங்க அப்படின்னு சொல்லி நைட்லாம் தூங்கிட்டு, இந்த விஷயம் நடந்து நேற்று நைட்லாம் தூங்கிட்டு காலைல எழுந்திரிச்சு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்காங்க. பாவம், அந்த டயர்னஸ் கூட மூஞ்சியில் காட்டுறாங்க எக்ஸ்பிரஷனோட. நானும் இது என்னடா புது விதமான உருட்டாக இருக்குது அப்படின்றது யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் சும்மா இருப்பாங்களா? கண்டுபிடிச்சி யார் என்ன ஃபுல் ஜாதகத்தையுமே வெளியிட்டாங்க. என்ன நடந்தாலும் ஈஸியாகவே வந்து இப்போ தெரிய வந்துடுது. இப்போ ஒரு ஃபோன் இருந்தாலே அதை வச்சு எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சிருது. இவ்வளோ இருந்துமே இவ்வளோ வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எங்கள் தாத்தா காலத்துலலாம் அப்போ என்னெல்லாம் நடந்திருக்கும் எதுவுமே யோசிக்க முடியல. எல்லாத்தையுமே நம்பிட்டு இருந்திருப்பாங்கல்ல அந்த டைமில். ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் அப்படி கிடையாதுங்க. ஒரு சொடக்கு சொல்கிற டைமில் அவங்க யார் என்னன்ற டீட்டெயில் முதற்கொண்டு எல்லாமே வெளியிடுற அளவுக்கு ஃபோன் மூலியமாக தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த தாத்தா காலத்து டெக்னிக்லாம் கைவிட்டுட்டு நேர்மையாக உண்மையாக மக்களுக்கு ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து நல்லதை வந்து சேரும். யாராக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் மக்களுக்கு நல்லதை நினைக்கும் கட்சிகள் மட்டுமே ஆட்சியை பிடிக்க முடியும்.